இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யுனிவர்சல் வாய்ஸ் 369 சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக வரவேற்கிறேன். இன்றைக்கி வரும்போதே இங்கே பாருங்கள், புத்தர் இவ்வளோ அழகாக தலையாட்டுறாரு. நிற்க வச்சு பார்ப்போமா? ஓகேவா? நிற்க வச்சு வந்துட்டாருங்க. ஸோ ஓகே, புத்தர் வந்துட்டார். உங்களுக்கான மெசேஜ் கண்டிப்பாக இதில் இருக்குது. நீங்கள் எந்த விஷயம் குறித்து பார்க்கணுமோ, எந்த நபர் உங்களை விட்டு போயிட்டாங்களோ, அவங்க வரணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய அழகான ஒரு முகத்தை ஒரு அன்பாக பேச தருணத்தில் அவங்களோட முகம் எப்படி மலர்ந்த முகமாக இருந்ததோ அந்த முகத்தை நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டு ஒரு நிமிஷம் அவங்கள நினச்சிக்கோங்க. ஓகேவா? அப்பா என்ன வேகமாக ஆடுறா பாருங்கள். நிற்க வைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். புத்தரை மன்னிச்சுக்கோங்க. திரும்ப நீங்களே தலையாட்டுங்க. ஓகே, நீங்கள் ரொம்ப ஒரு என்னென்னா உங்களுடைய அந்த ஒரு வாக்குவன்மை இருக்குது பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். நேச்சர் லவர் தான் நீங்கள். பென்டக்கல் லெவலில் ஓரளவுக்கு ஸ்டேபிளான ஒரு பர்சன் தான், ரொம்ப மோசமான பர்சன் கிடையாதுங்க. நீங்கள் பார்க்குற நீங்கள் அல்லது எனக்கு எப்படிப்பட்ட ஒரு பொண்ணு என் லைஃபுக்கு வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு வேலை பார்க்கக்கூடிய திறமையுள்ள நல்ல ஒரு கேரிங்கான ஒரு நியூ பிகினிங் தான், தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு லக்ஷ்மி கடாட்சமான ஒரு பர்சன் தான் அவங்க லைஃப்பில் வர போகிறாங்க. அவங்க பேசுகிறத கேட்டாலே அவங்க பேசுகிறத கேட்டு தான் ஆகணும் நீங்கள். ஏன்னா அந்தளவுக்கு தெளிவு ஞானம்லாம் இருக்கும். நிறைய விஷயம் அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் அட்வைஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ பென்டக்கல் லெவலில் சூப்பராக இருக்குங்க. பசுமையான ஒரு வாழ்க்கை தான், நியூ பிகினிங் தான், நல்லா இருக்குது. காடு ஏறுமுகம் தான். உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பர்சன் அவங்கள கட்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஏறுமுகமாக தான் போகும். அல்லது பார்க்குற நீங்கள் இது எல்லா தகுதியும் கொண்ட பர்சனாக கூட இருக்கலாம். லவர்ஸ் கார்டு. வாவ்! இது என்னென்னா லவர்ஸ் கார்டு கிடையாது, 2 ஆஃப் கப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இது வரைக்கும் லவர்ஸாக இருக்கலாம் அல்லது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம். உங்களை பற்றி புரிஞ்சிக்காமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் ஒரு சண்டையாக இருந்திருக்கலாம், வாக்குவாதமாக இருந்திருக்கலாம், பேசுகிறதுக்கு ஒரு தருணம் கூட கொடுக்காத, ஒரு வாய்ப்பு கொடுக்காத ஒரு நிலையில் 2 பேரும் ஒரு பேச்சுவார்த்தை முத்தி போய் வாக்குவாதத்தில் பிரிஞ்சு கூட போயிருக்கலாம். இப்போ உங்களோட அருமை தெரியுது, பிரிவுக்கு அப்புறம் அவங்களோட அருமை உங்களுக்கும் தெரியுது. ஸோ விட்டு கொடுத்து போகிற மாதிரி அவங்க தான் வராங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஒரு எல்லாமே இறங்கி போகிறாங்க. அது மாதிரி உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்பை கொடுக்குறாரு. நீங்கள் ஒன் சைட் லவ்வாக கொடுத்துட்டு இருந்தீங்க, இப்போ தான் அவருக்கு புரியுது. அந்த ஒன் சைட் லவ்வாக அவர் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ கடவுளோட ஃபுல் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸ்பிரிட் அனிமல்ஸ் உங்களை அழகாக பார்த்துக்கிறாங்க. கம்ப்ளீஷன் ஆஃப் லைஃப் தான் அப்படின்னு சொல்லலாங்க. கேன்சர் தான் ஃபஸ்ட்டு டெக்கான் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு டெக்கான் அப்படிங்கும்போது டெக்கான்னா 3 விதமான சகாப்தங்க, 10 10 10ன்னு 3 விதமாக சகாப்தத்தை பிரித்து வச்சுருக்காங்க. அதில் முதலாம் சகாப்தம் கேன்சர் எனர்ஜி, வாட்டர் எனர்ஜிங்க. ஸோ இது ஒரு அழகான ஒரு லவ் தான், ஒரு பார்ட்னர்ஷிப் உங்களை தேடி வரத்தான் போகிறாங்க. மியூச்சுவலான ஒரு அட்ராக்ஷன் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ப்ரொபோசல் கண்டிப்பாக இருக்குது. இந்த கனெக்ஷன் மேரேஜ் நோக்கி தான் போகும். இருமையாக பிரிஞ்சிருக்கிற நீங்கள் ஒருமையாக சேர போகிறீங்க. ஒரு டுகெதர்னஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக வர போகிறீங்க. யூனியன் நோக்கி தான் இந்த பயணம் போக போகுது. எல்லாமே நீங்கள் இன்னர் யூனியனில் நீங்கள் அலைன் ஆகிருக்கீங்க, அவங்களும் அலைன் ஆகிருக்கீங்க. கண்டிப்பாக அழகாக கடவுளே டிவைன் டைமில் சேர்த்து வச்சுருக்காங்க. அப்போது அழகான ஒரு விஷயம் தான். உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபியான்சியாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ரொம்ப அழகான ஒரு பக்குவப்பட்ட ஒரு பர்சனாக தான் நீங்கள் இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் பட்டு தான் நிறையா கற்றுருக்கீங்க. ஸோ ஏன் உங்களுக்கு இதெல்லாம் வருது அப்படின்னா, காலச்சக்கரம் அழகாக வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்கள் பக்கம் தேடி வந்திருக்கு. ஜூபிட்டர் எனர்ஜி, ஃபயர் எனர்ஜி. ஸோ 10 நிறையா பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. 22 222 99 999 9ங்கிறது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக சிக்னிஃபிகண்ட்டான ஒரு நம்பராக இருக்கும். இப்போ இதில் வந்த கார்டு எல்லாமே உங்கள் பர்சன் நீங்கள் மனசில் நினச்ச விஷயம். இப்போ ஏதோ ஒன்றுங்க, பர்சனை விடுங்க. நீங்கள் இப்போ மனசில் எனக்கு இந்த விஷயம் நடக்குமா, சரியாகுமா, ஏதாவது ஒன்று மைண்டில் நினச்சிட்டு நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே எஸ் தான். செம்மையாக இருக்குது, பயங்கர பாசிட்டிவிட்டியாக இருக்குது. அப்போது வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்தாச்சு. இனிமேல் காலதூதனே உங்கள் காலச்சக்கரத்தை திருத்தியும் போட்டிருக்காரு. ஸோ இனிமேல் ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு, ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு. எல்லாமே ஸ்பிரிட் அனிமல்ஸ் எல்லாமே உங்கள் கூட, உங்களுக்கு முன்னாடி, உங்களை சுற்றி அவங்க வலம் வந்துட்டுருக்காங்க. உங்கள் தலையெழுத்தே மாற்றக்கூடிய ஒரு விஷயம் இப்போதைக்கு நடந்துட்டுருக்குங்க. ஸோ நம்ம நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நீங்கள் பார்க்காத ஒரு விஷயம் கிடையாதுங்க. பயங்கரமான ஒரு டவர்லேருந்து பிடிச்சி தள்ளுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். டவர்லேருந்து கீழே குதிக்கிறது வேறு யாரும் இல்லைங்க, நீங்கள் தான். இந்த மின்னல் மாதிரி ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் பட்டிருக்கு. இந்த பட்டதுக்கப்புறம் நீங்கள் எதை தெரிஞ்சுக்கிட்டு கீழே விழுந்திருக்கீங்கன்னா, நல்லது எது கெட்டது எதுன்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் கீழே விழுகிறீங்க. அப்போ கீழே விழுகும் போது ஒரு படிப்பினை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் மேலே ஏறுறீங்க. ஸோ இது நெருப்பு பிடிச்சி எரிய போகுது இந்த டவர். அப்போது இந்த நபர் உங்களுக்கு ஆகாத நபர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் மேலேருந்து டவர் மாதிரி உங்களை
காப்பாற்றுறதுக்கு தான் கடவுள் இப்பேற்பட்ட ஒரு இருட்டான இந்த ஒரு விஷயத்தை நம்பிட்டு இருந்திருப்பீங்க. இதுதான் உங்கள் வாழ்க்கையின் வெளிச்சம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பிட்டு இருந்திருக்கலாம். அந்த விஷயம் வந்து உண்மை இல்லை, பொய் அப்படிங்கிற ஒரு உண்மையான ஒரு விஷயத்த உங்கள் கடவுள் வந்து நம்ம கடவுள் வந்து உங்களுக்கு புகட்டினதுனால மேலேருந்து கீழே விழுவுறீங்க. பட் தெரிஞ்சுக்கிட்டு தான் கீழே விழுவுறீங்க. ஒரு சடனான ஒரு சேஞ்சு, நிறைய ஒரு குழப்பம், நிறைய ஒரு சண்டை, நிறைய விஷயம் உங்களுக்கு ரிவீல் ஆகிருக்கும். ஒரு குழப்பத்தோட ஒரு இதில் என்னென்னா அவேக்கனிங் ஆகிருக்கும். ஒரு சோல் லெவலில் ஒரு அவேக்கனிங் நடந்திருக்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து பக்கேஜாக நீங்கள் ஆரன் சவுண்ட், ஆம்புலன்ஸ் சவுண்ட் ரெண்டுமே கேட்குது. ஓகே, சடனான ஒரு இன்சைட்டுக்குள்ளே நீங்கள் போயிருப்பீங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷனுக்குள்ளே போயிருக்கலாம். திடீர்னு என்ன ஒரு ஞானோதயம், என்ன எதுக்கு அழுது நிற்க, அங்கே நிற்க இங்கே நிற்க, கடைசியில் கடவுள் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ, ஃபஸ்ட்டு உனக்குள்ளே வா, எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி உனக்குள்ளே இருக்குது, ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோ. தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக நின்று உன் டயத்தையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு விஷயம் உண்மைன்னா அந்த விஷயத்துக்காக நம்ம எனர்ஜி கொடுக்கலாம், டைம் கொடுக்கலாம், நம்பலாம், எவ்வளோ நாள் வேணாலும் நிற்கலாம், எவ்வளோ வருஷக்கணக்காக வேணால் வெயிட் பண்ணலாம். பட் அந்த விஷயம் நமக்கானது இல்லை, நம்மளை ஏமாத்துது அப்படின்னு எந்த நேரம் நமக்கு தெரியுதோ அந்த நிமிஷம் வந்து நம்ம அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கஷ்டம்தான் வெளியில் வர்றது. சொல்கிறதுக்கு ஈஸி தான். பட் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவேக்னிங் ஆகி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இப்போ ஏற்பட்ட சுச்சுவேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தான் வெளியில் வரணும். அப்போது அழகாக வந்து கடவுள் வந்து கொடுக்குறாரு. எதுக்கு உனக்கு இந்த காலச்சக்கரம், எதுக்கு உனக்கான விஷயம் வந்து இங்கே தெரியுது அப்படின்னா உண்மை தெரிஞ்சிருக்கு. ஒரு நல்ல நியூ லவ்வும் வருது. சில பேர் வந்து இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, உங்களை ஏமாற்றிருக்க மாட்டாங்க, அந்த பர்சன் திருந்தியும் வராங்க. அடுத்த கார்டு பார்க்கலாமா? நீங்கள் வேறு லெவலுங்க. நீங்கள் பென்டக்கல் லெவலில் நீங்கள் எல்போடு தான் இருக்கீங்க. ஆனால் வந்து செய்கிற விஷயத்தில் ரொம்ப உன்னிப்பாக அழகாக உங்கள் கடமையே கண்ணாக இருக்கிறீங்க. அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாமே எசுக்காடு தான். இதை தவிர இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. இது தாண்டி நீங்கள் வந்துட்டீங்க. தாண்டி வந்ததுனால தான் இங்கே காலச்சக்கரம் மாறுது. உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு பர்சன் வராங்க. நீங்கள் யாருங்கிறது எப்படின்னா, நீங்கள் ஒரு வைர மாதிரி உங்கள் அருமை வந்து தெரிஞ்சிக்கல. அவங்க நல்லா நடிக்கிறாங்க, விட்டு போயிட்டாங்க. யாரை விளக்கணும், யாரை உங்கள் லைஃப்பில் சேர்க்கணுங்கிறது எல்லாமே கடவுளோட ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ வந்து விர்கோ எனர்ஜி தான் ஃபஸ்ட்டு டெக்கான், முதல் சகாப்தம் விர்கோ எனர்ஜியில். ஸோ வந்து பென்டக்கல் லெவலில் வந்து நீங்கள் நல்லா ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் அதில் கான்சன்ட்ரேஷனாக, ஒரு இன்வால்மெண்ட்டாக, ஒரு விடாமுயற்சியோட, ஒரு பேஷனேட்டான ஒரு விஷயம் ஆரன் சவுண்டு பண்ணவே உங்களுடைய தரம், வாழ்வாதாரம்லாம் ஹையர் ஸ்டாண்டுக்கு உயர்ந்து போகுங்க. அப்போது வந்து அந்த ஒரு திறமையில் வந்து நீங்கள் ஸ்கில் ஜாஸ்தி ஆகிடும். ஒரே விஷயத்த நம்ம வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்க என்ன ஆகுது, அதில் ஒரு ஸ்கில் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ரெப்படேட்டிவாக நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பண்ணவே நம்ம அதில் மாஸ்டர் ஆகிடும். ஒரு மணி நேரம் பண்ணுற விஷயம் ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ மேனிஃபெஸ்டேஷன்லாம் நிறையா பண்ணியிருக்கீங்க. ப்ராக்டிக்கலான லைஃப் இதுதாங்க அப்படின்னு ஏற்றுக்கிட்டு போகிற ஒரு பர்சன் தான் நீங்கள். பிஸ்னஸ் லெவலில் நல்லா வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறீங்க. உங்களுடைய அந்த ஒரு முயற்சிக்கு உண்டான ரெக்கக்னிஷன் கண்டிப்பாக கிடைக்குதுங்க. ஈகோ டெத்லாம் நிறையா உங்களுக்கும் ஆயிருக்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்குது. அடுத்த கார்டு என்ன பார்க்கலாமா? நீ வர நிறைய விஷயம் வருது. பட் வர்றது தானே வரணும் இல்லையா? வா, கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓ, இது அதுக்கு முன்னாடி வந்திருக்கு. இந்த கார்டு ஆல்ரெடி சொல்லிட்டோமா? இந்த கார்டு தான் அடிக்கடி வருது. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நிறைய பேருக்கு. ஆனால் நடந்ததை நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டீங்க. எதுக்கு எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, ஏன் இப்படி ஒரு பர்சன் வந்து என் லைஃப்பில் பண்ணிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கே தவிர, உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நீங்கள் இனிமேல் இந்த இடத்துல நிற்கக்கூடாது, இதுதான் லாஸ்ட் மினிட்டு, தெரிஞ்சுக்கிட்டீங்களா, நவுந்துவாங்கன்னு காலச்சக்கரம் உங்களை பிடிச்சி இழுக்குது. பாஸ்ட் வேண்டாம், விட்டு வெளிவான்னு. அப்போது நீங்கள் வந்து ஒரு அன்பான பர்சன் தான். இது வரைக்கும் அன்பை கொடுத்த நீங்கள் இப்போ வந்து எப்படி இருக்கீங்க? இனிமேல் வந்து உங்ககிட்ட அன்பு இருக்கும். பட் வந்து யாரும் உங்களை ஏமாற்றிட்டு ஈஸியாக வந்து வெளியில் போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஈஸியாக உங்கள் பவுண்ட்ரிஸ்லாம் முன்னாடி இருந்தது. இப்போ ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பவுண்ட்ரிஸ் தான். அப்போது வந்து அன்பை மையப்படுத்தி உங்களுடைய அந்த ஒரு அணுகுமுறை இருக்கும். இப்போ வந்து என்னென்னா மைண்டு அன்பு கிடையாதுங்க. நியாயம்னா நியாயம், தப்புன்னா தப்பு தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். டிசிப்ளினான ஒரு பர்சனுங்க. அதை மட்டும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். பழகினவங்க அவங்க அப்படி போயிட்டாங்க, நானும் பண்ணுறேன், தப்பு கிடையாது, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ நீங்கள் அதே மாதிரி தான். ஒரு ட்ரூத்ஃபுல்லான ஒரு ஹானஸ்டான ஒரு பர்சன் தான். மைண்ட் லெவலில் ஒரு கிளியரான ரொம்ப அத்தாரிட்டியான ஒரு பர்சனுங்க. உங்களை வந்து உங்ககிட்ட நிறைய விஷயம் கேட்கலாம், நிறைய தெளிவு பெறலாம். ஸோ வந்து அந்தளவுக்கு கிரேட்டஸ்ட் நாலேஜ் தான். இந்த விஷயம்லாம் நடந்திருக்குல்ல, இந்த டவர்லாம் நடந்தது உங்கள் நல்லதுக்கு தான் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பருங்க. இல்லை என் வாழ்க்கையில் ஒருத்தன் கெடுத்துட்டு போயிட்டான், வாழ்க்கையை நிம்மதியை அழிச்சிட்டு போயிட்டான், நம்ப வச்சு ஏமாற்றிட்டு போயிட்டான், நான் உனக்கு பழிக்கு பழி வாங்குறேன்னு அந்த மாதிரிலாம் போனீங்க அப்படின்னா, நான் உங்கள் வாழ்க்கை தான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து
கேள்விக்குறியாக நிற்கும். ஓகேவா? அதனால் நீங்கள் பேசாமல் உங்கள் ஃப்யூச்சர் என்ன அதை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் வந்து ஃப்யூச்சரே இல்லாமல் அவங்க தான் ஃப்யூச்சர்னு போயிட்டு வந்திருப்பீங்க. இனிமேல் தான் உங்கள் லைஃப்பில் ஒரு ஆரம்பமேங்க. நீங்கள் எத்தனை வயசில் நீங்கள் பார்த்தாலும் இதுக்கு மேலேயாங்க என் ஃப்யூச்சர், இதுக்கு மேலே தாங்க ஃப்யூச்சர். உண்மையை இப்போ தானேங்க தெரிஞ்சிருக்கீங்க. எப்போ உண்மையை தெரிஞ்சுக்கிறீங்களோ அன்னிலேருந்தா உங்களுக்கு வந்து தீபாவளி மாதிரி. தேவையில்லாத ஒன்று வந்து தப்பான ஒரு விஷயத்த நம்பிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி தானே உண்மை தெரியுது. உண்மை என்றைக்கு தெரியுது? அன்றைக்கி தான் உங்களுக்கு கொண்டாட்டம். ஸ்பிரிச்சுவல் ஹைப்ரிட் ஸ்ட்ரெஸ்லாம் வந்துச்சு அப்படின்னாலே மூன் எனர்ஜி வந்து பயங்கரமாக இருக்குது. இப்போ வந்து என்னென்னா மூன் அப்படிங்கிறது வந்து முழு நிலவாக இருக்குது. அப்போ வந்து எந்த விதமான தேய்மானமும் இல்லை, எதுவுமே இல்லை. மைண்ட் லெவலில் பயங்கர ஒரு ஒரு அதை நினச்சி இதை நினச்சி கவலைப்படுற மாதிரி ஒரு சமயம் ஒரு மாதிரி, இன்னொரு சமயம் அப்படிலாம் கிடையாது. முழு பௌர்ணமிக்கு எந்த விதமான ஒரு தேய்மானம் கிடையாது. அந்த மாதிரி தான் நீங்கள் இப்போ ஆகிட்டீங்க. நிறைய ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இருக்குது, நிறைய கடவுளோட ப்ரொடெக்ஷன் இருக்குது. அப்போது நிறைய ரகசியங்கள் உங்களுக்குள்ளே இருக்குது. நிறைய பேரோட ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு பவர் கூட உங்களுக்கு இருக்குது. ஏன்னா நிறைய அடி வாங்கியிருக்கீங்க, நிறையா நல்லது கெட்டது தெரிஞ்சிருக்கலாம். நல்லதையும் பார்த்துருக்கீங்க, இனிப்பும் பார்த்துருக்கீங்க, கசப்பும் பார்த்துருக்கீங்க. வாட்டர் எனர்ஜி தான், ஹை ப்ரெஸ்டஸ் தான். பட் ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நடக்கணும்னு ஒரு விதி இருக்குது. அதனால உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் ஆகிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வருது. அதெல்லாம் விடாமல் எனக்கு ஏன் அப்படி தனிமைப்படுத்தியிருக்குன்னு ஒன்றுமே தெரியாமல் சில விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடணுங்க. அப்போ தான் நல்லது. ஏன்னா மேஜராக இருக்கானாக்காச்சும் பார்க்கக்கூடாத ஒரு விஷயத்த பார்த்துருக்கீங்க லைஃப்பில். உங்களுக்கு கடவுள் மாற்றம் கொண்டு வராங்க. உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகிடுச்சு. மைண்ட் லெவல் ஓம் சந்திர பகவானே நமோ நமகான்னு போடுங்க. ஒரு தடவை அந்த திங்களூர் தானேங்க, சந்திர பகவானோட கோயில் திங்களூர் தானே, கரெக்டு தானே? அந்த ஊருக்கு போயிட்டு அங்கே போய் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு துணூரை வாங்கிட்டு வந்து உங்களோட துணூறு டப்பாவில் சேர்த்து கொட்டிக்கோங்க. தினமும் அதை இட்டுட்டு வாங்க. மாதத்துக்கு ஒரு முறை வந்து அந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகேவா? உங்கள் பார்ட்னர் கண்டிப்பாக வராங்க. திருந்தி வருந்தி வரவங்க, விட்டு போனவங்க திருந்தி வருந்தி வரவங்க வராங்க. தேவையில்லாத பார்ட்னர் கடவுள் வந்து விலக்கி விட்டுறாரு டவர் கார்டு மூலமாக. ஆனால் ஒரு வந்து ரெக்ரெஷன் இருக்குங்க. விட்டு போனவங்க உங்களை ஏமாற்றிட்டு போயிருக்கலாம், என்ன வேணாலும் தப்பு பண்ணியிருக்கலாம். ஒரு திருந்துதல், ஒரு வருந்துறாங்க, அவங்க தப்பை நினச்சி வந்து திருந்துறாங்க. அவங்களே வந்து செஞ்ச தப்புக்காக மன்னிப்பும் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்களே தான் வராங்க. நிறைய விதமான ஒரு விஷயங்கள்லாம் அவங்க வந்து யோசித்து பார்க்குறாங்க. அவங்க வாழ்க்கையில் நிறையா டவரும் போயிருக்கலாம். அப்போ வந்து உங்கள் வாழ்க்கையில் மட்டும் டவர் கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் டவர் நடந்து முடிஞ்சு நீங்கள் ஒரு அவேக்கனிங் ஸ்டேஜில் போய் உங்கள் வாழ்க்கையை மாற ஆரம்பித்த அந்த தருணத்தில் அவங்க வாழ்க்கையில் டவர் ஏற்பட்டு திரும்ப அவங்க உங்கள் பக்கம் வராங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. உங்களுக்காவது ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கிற எல்லா அவேர்னஸும் தெரியும். பட் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. வாவ், அவங்களுக்கு ஏன் ஒன்றும் தெரியாதுன்னா அவங்க ஏமாற்றிட்டு போயிருக்காங்க. அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். நம்ம நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டோம், அதனால தான் நம்ம லைஃப்பில் வந்து இவ்வளோ பெரிய டவர் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு திரும்ப வர்றாங்க. பட் வந்து எந்த எனர்ஜியோடு வராங்க அப்படிங்கிறத விட உங்ககிட்ட வந்து சேர்ந்தா உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியை நல்லா வந்து சக் பண்ணி இழுத்துக்கலாங்கிறது மட்டும் நல்லா தெரியும். உங்கள் கூட இருக்கும்போது அவர் லைஃப்பில் நிறையா வந்து நல்ல விஷயங்கள் நடந்திருக்கலாம், நல்ல விஷயம் பார்த்துருக்கலாம். போயிட்டு வந்து உங்ககிட்ட எனர்ஜி எடுக்கிறதுக்காக வராங்க. பட் உண்மையாக வராங்களா அப்படின்னா, ஆனால் வருத்தம் இருக்கிறது, அவங்க பக்கம் வந்து கஷ்டம் இருக்குது, நினச்சி பார்க்குறாங்க. பட் ஆனால் நீங்கள் இங்கே வந்து வேறு லெவல் வாழ்க்கைங்க. நீங்கள் இங்கே ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே இங்கே 9ங்கிறது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஆசைப்பட்டது இங்கே பாருங்கள் 9 நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பாக நடக்குது. ஜம்முன்னு நீங்கள் உட்காந்துருக்கலாம். ஏன்னா காலதூதன் காலச்சக்கரம் உங்கள் பக்கம் தான் வீசுது, இந்த பக்கம் தான் வீசுது, அந்த பக்கம்லாம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் வந்து பயங்கர அமோகமாக தாங்க போயிட்டுருக்கு. அப்போது வேறு என்ன பார்க்கணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்டே கேட்போம். சூப்பருங்க, நீங்கள் வேறு லெவல் எம்ப்ரெஸ் தான். இங்கே மேஜர் ஆர்கான கார்டு பயங்கரமாக வந்ததுனால பார்க்குற நீங்கள் உங்கள் லைஃப்பில் மேஜரான சேஞ்சஸ் என்ன நடக்க போகுது அப்படின்னா, கல்யாணம் குறித்து பார்க்குறீங்க, ரொம்ப நாளாக கல்யாணம் நடக்கலைங்க, எனக்கு குழந்தை கிடைக்கலங்க, எல்லாமே கிடைக்குதுங்க. நல்லா எனக்கு நில புலாம் இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நான் மாட்டிகிட்ருக்கேங்க. இது யாரும் கையெழுத்து போட மாட்டுறாங்க, ஒரு பிரச்சனைங்க, பணம் கொடுக்கல் வாங்கல, நில சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கையெழுத்து போடுறாங்க, நல்ல விஷயம் நடக்குதுங்க. வீனஸ் எனர்ஜி, எர்த் எனர்ஜி இருக்குது. நீங்கள் வந்து ஒரு அழகான ஒரு அமைதியான ஒரு இன்னசென்ட்டான ஒரு பர்சன். எல்லா நாலேஜும் இருக்குது உங்களுக்கு. எல்லாம் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு விஷயம்லாம் இருக்குது. நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்குற மாதிரி தான் இனிமேல் வந்து வாழ்க்கை இருக்க போகுது. கண்டிப்பாக வேறு என்ன விஷயம் வேணும், என்ன கேட்குறீங்களா, அபண்டன்ஸ் கேட்குறீங்களா, அபண்டன்ஸ் கிடைக்குது. ஒரு கார் வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும், எல்லாமே நடக்குதுங்க. ஒரு டெவலப்மெண்ட் நோக்கி தான் உங்கள் வாழ்க்கை வந்து அழகாக ஏறுமுகம் மாதிரி தான் இருக்குது. எல்லாமே முழுமையடைஞ்ச ஒரு விஷயமா ஃபுல் கம்ப்ளீட்னஸோட உங்கள் வாழ்க்கை வந்து இருக்கும். இனிமேல் க்ரோத்தை நோக்கிய ஒரு பயணம் தான் இது. வந்து ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷனும் நடக்குது, உங்களுக்கு ஃபிசிக்கல் எவல்யூஷனும் நிறைய நாலேஜ் வந்து தெரிய வரத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்குங்க. ஒரு நல்ல ஒரு பேச்சு திறமை கூட உங்களுக்கு நிறையவே இருக்கும். அதனால் ஆப்டமிஸ்டிக்கான ஒரு பாசிட்டிவிட்டி மட்டும்தான்
தான் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயம் இப்போதைக்கு பார்த்துட்ருக்க நீங்கள் அதிகமாக இங்கே மேஜர் ஆர்கானா கார்ட்ஸ் தாங்க. நீங்கள் பட்ட அந்த அடியிலேருந்து வெளியில் வந்துட்டீங்க. நிறைய மாறுதல்கள் உங்கள் லைஃப்பில். அதனால் நீங்கள் நினைக்கிற பர்சன் உங்கள் கிட்டே வருவாங்க. நீங்கள் நினச்சபடி அந்த கல்யாணம் அந்த பர்சன் கூட நடக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஒரு அருமையான ஒரு டைமண்ட் மாதிரி வைரமான ஒரு பர்சன் தாங்க. அந்த பர்சன் கண்டிப்பாக திருந்தி வருவாங்க. அவங்களுக்கான லெசன் வந்து கற்றுக்குறாங்க. நீங்கள் ஆசைப்பட்ட அத்தனை விஷயமும் உங்களுக்கு வந்து கைகூடி வரக்கூடிய தருணம் வந்துடுச்சு. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கடவுளை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வேலையும் உங்களுக்கான ஒரு ஜாப் என்னவோ அதை பார்த்துட்டு உங்கள் ஹெல்த்தை கேர் பண்ணிவிட்டு செல்ஃப் லவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயம் அத்தனையும் உங்கள் பாதையை நோக்கி வந்துட்டு தாங்க இருக்குது. முருகனோட ஆசீர்வாதம் என்னென்னு பார்த்துடலாமா? உடல் வலிமை மாதிரி மனுஷனுக்கு என்ன தேவை அப்படின்னா மன வலிமை தேவை. ஏதாவது ஒரு விஷயம் வந்தோடனே மனசு விட்டு போயிடக்கூடாது. ஐயோ போச்சே, இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்காம அது ஒவ்வொரு விஷயந்தான் நம்மளை வந்து மைண்ட் லெவலில் வந்து ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். முருகனை பிடிங்க, முருகன் கோயிலுக்கு போங்க, விளக்கு போடுங்க செவ்வாய்க்கிழமை. புண்ணியம் பாவத்தை பிறரிடம் சொல்லும்போது அது குறையும். எனவே பாவத்தை கூறினால் அதன் சுமை குறையும். ஓகேவா? புண்ணியம் பாவத்தை பிறரிடம் சொல்லும்போது அது குறையுமா? பாவம் புண்ணியம்லாம் மற்றவங்ககிட்ட சொல்லும்போது குறையுமா? அதனால் பாவத்தை வந்து என்ன பண்ணுங்கள், யார்கிட்ட போய் சொல்ல முடியும் செஞ்சுங்க. நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் போய் எங்கே சொல்லுவீங்க? ஸோ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட போய் அழுவுங்க, சொல்லுங்கள். அதுக்கப்புறம் திரும்ப ரியலைசேஷன் ஆகி அந்த விஷயத்த பண்ணக்கூடாது. அப்போ தான் பாவம் குறையும். செஞ்ச தப்பெல்லாம் செஞ்சுட்டு போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அந்த ஒரு இதில் கூட சொல்லுவாங்க, கிறிஸ்டியானிட்டி இல்லையா, அங்கே தானேங்க பாவத்தை செஞ்சுட்டா பாவம் மன்னிப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி செஞ்சுட்டேலாம் இருக்கக்கூடாது. செஞ்சுட்டு ரியலைசேஷன் ஆகிடும். நாவிற்கு ஆசைப்பட்டு சாப்பிட்டால் உடல் நலம் குறையும். இது வந்து ஃபுட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க. ஏதோ ஒரு விஷயத்தின் மேலே அடிக்ஷன் ஆகி போயிட்டு அந்த விஷயம் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே அடிக்ஷன் ஆகி போயிட்டீங்கன்னா அது வந்து உங்கள் உடல் நலத்தை குறைச்சிரும். உங்கள் உடல் நலம் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் உடல் நலம் பாதிக்கப்பட்டால் மனநலம் பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் வெல்த்தும் பாதிக்கப்படும். இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட் தான். நீ ஒன்றை தொட்டு அதை நீ வந்து தப்பான வழியில் நீ போனேன்னா அது எல்லாத்தையும் பாதிக்கும். இப்போ வந்து ரீடிங் இதோட முடிஞ்சுதுங்க. எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச்.